Praise the Lord, Pastor. மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர். அன்மியூட் பண்ணுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, பாஸ்டர். வாருங்க, வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். Praise the Lord. நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு வெளிப்பாடுகளுக்கு முன் தேவ உறவு என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது ரிலேஷன்ஷிப் பிஃபோர் ரெவலேஷன், வெளிப்பாடுகளுக்கு முன் தேவ உறவு மிகவும் அவசியம் என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவ உலகத்திலே அநேகர் வெளிப்பாடு வேணும், வெளிப்பாடு வேணும், என்னை குறித்து தேவனுடைய வெளிப்பாடு என்ன, தேவ சித்தம் என்ன, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், இதற்காக இந்த வெளிப்பாட்டுக்காக பல இடங்களிலே அலைந்து திரிவதை நாம் பார்க்கிறோம். யார் மூலமாவது நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்குமா என்று. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த வெளிப்பாடுகளை தேவன் எல்லாருக்கும் தர வல்லவர்தான். ஆனால் அதற்கு முன்பாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஸோ ரிலேஷன்ஷிப் பிஃபோர் ரெவலேஷன் சொல்லும் பொழுது வெளிப்பாடுகளுக்கு முன் தேவ உறவு என்று சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால், relationship with Holy Spirit is more important than revelation from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உறவு பரிசுத்த ஆவினால் உண்டாகிற வெளிப்பாடை விட அதிக முக்கியம் வாய்ந்தது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வோம் என்றால் மிகவும் நலமாயிருக்கும். இதில் குறிப்பாக நாம் சவுலுடைய வாழ்க்கையிலும், பழைய ஏற்பாட்டிலே சவுலுடைய வாழ்க்கையிலும் தாவீது வாழ்க்கையிலும் சில காரணங்களை பார்ப்போம் என்றால் அது தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கும் பொழுது இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை நோக்கி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15:1 பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். இது மிகவும் முக்கியம். சவுல் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் என்ன என்பதை கேளும்ன்ற பிறகு அவர் என்ன சொல்கிறார்? 2ஆம் வசனத்துல, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கைகளை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். 3ஆம் வசனத்துல சவுலுக்கு வந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன? சாமுவேல் மூலமாய், இப்பொழுதும் நீ போய் அமலேக்க மடங்கடி, அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து போடு, அவன் மேல் இரக்கமே வைக்காத, புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவாய் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம். சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் வருகிறது. ஆனால் சாமுவேல் அந்த கர்த்தருடைய சத்தத்திற்கு எப்படி கீழ்ப்படிந்தான் அல்லது கீழ்ப்படியாமல் போனானா என்று பார்க்கும் பொழுது இவன் என்ன செய்தான் பாருங்க. அதே 1 சாமுவேல் 15:7 அமலேக்கரின் ராஜாவாகிய ஆகாக உயிரோடு பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினான். 9ஆம் வசனத்துல சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் அதெல்லாம் தப்ப வைத்து அற்பமானவைகள் எதுவோ உதவாதவைகள் எவைகளோ அவன் அந்த சகல வஸ்துக்களையும் அவன் அழித்து போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையிலே சிலது நிறைவேற்றினான், அநேக வார்த்தைகளை அவன் நிறைவேற்றவில்லை, கீழ்ப்படியவில்லை என்று பார்க்கிறோம். உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? 10ஆம் வசனத்துல சாமுவேல் கிட்ட, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ கர்த்தரை ராஜாவாக்கினது எனக்கு व्यसனமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் என் வார்த்தைகள் முழுவதுமா நிறைவேற்றல, ஏதோ 1-2 மட்டும் செய்துட்டு அநேக வார்த்தைகளை அவன் நிறைவேற்றவில்லை. நான் இந்த அமலேக்குரிய எல்லாவற்றையும் தான் அழித்து போட சொன்னேன். ஆனா அவன் மனதில் எது நலமானது என்று கண்டானோ அதெல்லாம் தப்ப வைத்து விட்டு உதவாதவைகளை மட்டும் அழித்து போட்டான். ஆகவே இவன் என் வார்த்தையை புறம்பே தள்ளினான், என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லைன்னு சொல்லி அந்த சாமுவேல் கிட்ட சொல்லும் பொழுது அவன் எனக்கு மன வருத்தமா இருக்கிறது, அவனை ராஜாவாக்கினது சவுல என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகு சவுலுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சவுல் பெலிஸ்தருடைய பாளையத்தை பார்க்கிறான். இப்பொழுது அவனுக்குள்ளே பயம் வந்துவிட்டது, அவன் இருதயம் மிகவும் தத்தளித்தது. பாருங்க, ஒரு ராஜா இருதயம் தத்தளிக்க ஆரம்பிக்கிறது, சத்ருவை கண்டு பயப்பட ஆரம்பித்து விடுகிறான். பிறகு அவன் என்ன சொல்லுகிறான்? 6ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 28:6 சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினிலாவது
தீர்க்கதரிசிகளாவது மறு உத்தரவு அருளவில்லை. இப்ப ஆண்டவர் அவனோடு பேசுறார். ஏன்னு கேட்டா, முதல் முறை பேசும்பொழுது அவன் ஆண்டவருடைய சத்தத்தை புறம்பே தள்ளினான், அசட்டை பண்ணினான், கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவன் முதலாவது கீழ்ப்படியாத பட்சத்துல இப்ப 2வது முறை ஆண்டவர் அவனோடு பேசவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இதோடு அவன் நின்றபாடில்ல. எப்படியாகிலும் இந்த விஷயத்தில் ஒரு வெளிப்பாடு வேணும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? 8ஆம் வசனத்துல, அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு 2 பேரை போய் அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற ஆவியிலிடத்துல போறான் என்று பார்க்கிறோம், வெளிப்பாட்டுக்காக. இன்றைக்கு கூட அநேகருக்கு என்ன, கர்த்தரோட உறவை துண்டித்துக் கொள்ளுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுகிறார்கள். அதனாலே அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்க முடியல. இப்ப கூட என்ன நடக்கிறது என்றால், இப்ப இன்றைக்கே பாத்தீங்கன்னா, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க, உங்க சத்தம் கேட்கலன்றாங்க. ஆனா நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்க ஏன் சத்தத்தை கேட்க முடியல? என்னுடைய போனை நான் மியூட்ல வச்சிருக்கேன். அப்ப அந்த மியூட்ல வச்சதுனாலதான் சத்தம் கேட்கல தவிர, நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த மியூட்டை எடுத்துட்ட பிறகு அன்மியூட்டா பண்ண பிறகு இப்ப என் சத்தத்தை நீங்க எல்லாரும் கேட்கிறீங்க. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் தான். ஆனால் அவர் சத்தத்தை கேட்காதபடி நம்முடைய இருதயத்தை நம்ம மியூட் பண்ணிக்கிறோம். அந்த சத்தத்தை ரிசீவ் பண்றதுக்கு பண்ணாம அது மியூட் பண்ணதுனால நாம் சத்தத்தை கேட்க முடியல. இப்ப ஆண்டவருடைய சத்தம் வந்த பொழுது முதல் முறை அவன் அதற்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவருடைய சத்தத்தை இப்போது 2வது முறை அவன் கேட்கணும்னு நினைக்கிறான், அவனால் கேட்க முடியாமல் போனது என்று நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் கேட்க போறான், வெளிப்பாட்டுக்காக குறி சொல்றவர்களுக்காக போறான். அப்ப என்ன, தேவனோடு பரிசுத்த ஆவியானவர் உள்ள தொடர்பு துண்டித்துக் கொள்ளுகிறான், உறவை துண்டித்துக் கொள்ளுகிறான். எப்படியாவது அவனுக்கு வெளிப்பாடு வேணும்னு சொல்லி இப்போ ஆண்டவர் அருவருக்கிற குறி சொல்லுகிறவங்க அஞ்சனக்காரர்கிட்ட போய் கேட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? ஒரே நாளில இந்த சவுல் ராஜாவும் அவனுடைய 3 பிள்ளைகளும் யுத்தத்திலே மரித்து போனார்கள் என்கிற ஒரு துக்க செய்தியை தான் நாம் கேள்விப்படுகிறோம். இதற்கு மாறாக நாம் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால் என்ன பார்க்கிறோம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்றதற்குள்ள அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லானின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அதிலிருந்த ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறை பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்போ தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த பொழுதோ, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் குமார்த்திகளும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும்
கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இந்த நியூஸை கேட்ட உடனே 6ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதனால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் தாவீது என்ன செய்தான்? தாவீது தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்போ அவன் இடர்ல அடையல, நெருக்கம் வந்தது. இப்போ கூட இருந்தவங்க எல்லாம் கூட தங்கள் மனைவிமார் பிள்ளைகளை சிறைப்பிடித்துட்டு போனான்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் கூட கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தானியேலை கொல்வது, இந்த தாவீதை கொல்வதற்காக. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில, மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில அவன் தேவனோடு உள்ள உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். தேவனோடு உள்ள தொடர்பு ஐக்கியக்கு தான் முக்கியம் கொடுத்தான். அவன் என்ன செய்து கொண்டானாம்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான். தன் இருதயத்தை கர்த்தருக்குள் செம்மையாக வைத்துக் கொள்ளுகிறான். அதற்கு பிறகுதான் அவர் கேட்கிறாரு, தன்னை திடப்படுத்தி கொண்டு 7ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. 1 சாமுவேல் 30:7-8 தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை இடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இதற்கு பிறகுதான் அவன் வெளிப்பாட்டை கேட்கிறான். தேவனோடு நல்ல உறவு வைத்துக் கொண்டு, கர்த்தருக்குள் ஒரு குறையும் சொல்லாம தன்னை திடப்படுத்தி கொண்டு, கர்த்தரை துக்கப்படுத்தாம வேதனைப்படுத்தாம செம்மையா வைத்து கொண்டு இப்ப வெளிப்பாட்டை கேட்கிறான். நான் அந்த யுத்தத்துக்கு போனேன் என்றால், அவனை பின்தொடர்ந்தால் நான் அதை பிடிப்பேனா பிடிக்க மாட்டேனா, ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, எனக்கு ரெவலேஷன் வேணும், வெளிப்பாடு வேணும்னு கேட்கிறான். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போப்பா, அவனை பின்தொடரு, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். உன் மனைவிமார்கள், பிள்ளைகள், மற்றவருடைய பிள்ளைகள், அவன் கொள்ளையிட்டு போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்ற ஒரு ரெவலேஷன், தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்ட பிறகு அதன்படியே போனான். அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று 1 சாமுவேல் 30:18 வசனத்தை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் தாவீது திருப்பி பெற்று கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 7, 8, 18, 19 வசனங்களை வாசிக்கும் போது, நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று ஒரு வெளிப்பாட்டை கேட்கிறான். நீ உன்னால பிடிக்க முடியும்பா, எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடியும் என்ற வெளிப்பாட்டை தருகிறார். கீழ்ப்படுகிறான். அதே போல் யுத்தத்தில் வெற்றி பெற்று இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்று கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவையானது என்ன? இவ்விதமான அநேக நெருக்கங்கள் வழியாய் நாம் போகும் பொழுது, அநேக உபத்திரங்கள் வழியாய் போகும் பொழுது, குழப்பத்திலே நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியாது. ஏனென்றால் 1 சாமுவேல் 28 5ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. ஏற்கனவே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஆண்டவரை வசனப்படுத்திட்டான். ஆகவே அவன் என்ன செய்தானா, பெலிஸ்தர் பாளையத்தை கண்டவுடன் அவன் பயந்தான், இருதயம் தத்தளித்தது என்று பார்க்கிறோம். அப்ப அந்த தத்தளிப்பான இருதயத்தோட, அந்த பயத்தோட, அந்த குழப்பத்தோட
கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்ன்றது முடியாத காரியம். நமக்கு கூட இது போன்ற சில நெருக்கங்கள், பிரச்சனைகள் வரும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே நாம் இடம் கொடுக்கும் பொழுது தேவ சத்தத்தை, வெளிப்பாட்டை பெற முடியாத நிலையில இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? இங்க அங்கும் ஓடக்கூடாது. என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னை பற்றி தேவ சித்தம் என்ன என்று அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே வாசிக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்போ இயேசு என்கிற நல்ல மேய்ப்பனோடு அந்த ஆடு இருக்குமானால், அந்த ஃபெலோஷிப் அந்த நல்ல மேய்ப்பனோடு அந்த ஆடுக்கு இருக்குமானால், அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு, மேய்ப்பன் முன்னால போக இந்த ஆடு அந்த சத்தத்தை கேட்டு பின்னால தானா போகும். அவருடைய சத்தத்தை கேட்பதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் யோவான் 10:5 வாசிக்கிறோம், அந்நியருடைய சத்தமாய் இருக்குமானால், மேய்ப்பன் அல்லாத ஒரு அந்நியன் வந்து கூப்பிடுவான் என்றால் அந்த ஆடு அதற்கு செவி கொடுக்காது, அவன் பின்னாலும் செல்லாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு அந்த நல்ல மேய்ப்பனோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய், ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், என் பாவத்துக்கு பரிகாரம் தேடினார் என்று நாம் விசுவாசிக்கிறார்களோ, அவரவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விடும்பொழுது, உண்மையான மனம் திரும்புவதற்குள் வரும்பொழுது, அந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. யோவான் 1:12 சொல்லுது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் நமக்கு பிதாவாய் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிறகு நம்மை பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பி அப்பா பிதாவே என்று சொல்லுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து விடுகிறார். இப்ப தகப்பன் பிள்ளை என்ற உறவின் அடிப்படையிலே, அவர் என் தேவன் என்ற அடிப்படையிலே நாம் ஒரு நெருக்கமான உறவு, ஐக்கியம், அவர் மேய்ப்பனாக நாம் ஆடாய் இருக்கும் பொழுது அந்த உறவினாலே அவருடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. இதற்கு பிறகு நாம் அவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெறுவதிலே எந்த தடையும் இருக்காது. தொடர்ந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதனால் தொடர்ந்து அவர் நம்மோடு பேசி கொண்டிருப்பார். வருங்காரியங்கள் எல்லாம் என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். ஆகவே முதலாவது எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்திலே நாம் நேரடியாய் ஆலோசனை பெற்று நம்மை குறித்துதான தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, தேவ நோக்கம் என்ன, அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யணும், இது தேவ சித்தம் ஏற்ற வேலைதானா, தேவ சித்தத்தின்படிதான் இந்த திருமணம் நடக்கிறது, இதெல்லாம் நம்ம ஆண்டுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிறகு மற்ற ஊழியர்கள் மற்றவர்கள் மூலம் இதே காரியத்தை ஆண்டவர் திரும்ப வலியுறுத்துவார் என்றால் அது ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார் என்றுதான் பொருள். அதை விட்டு நாம் கர்த்தருடைய உறவை துண்டித்து கொண்டு மற்றவர்கள் சொல்கிற வெளிப்பாட்டையே நம்பி அது பின்னால போனால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த உலகத்திலே 4 விதமான சத்தங்கள் எப்போதுமே நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. முதலாவது காடுடைய வாய்ஸ நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக டெவில் வாய்ஸ், பிசாசின் சத்தத்தை கேட்கிறோம். மூன்றாவதாக மற்ற மக்களுடைய, ஜனங்களுடைய சத்தத்தை கேட்கிறோம். நாலாவது நமக்குள்ள இருந்து ஒரு ஓன் வாய்ஸ், அதை நம்ம கேட்கிறோம். அந்த 4 சத்தத்தின் மத்தியில நாம் அதை பகுத்தறிவது சில வேளையில கஷ்டமா இருக்கும். உண்மையிலே தேவன் தான் பேசினாரா, இல்ல பிசாசு பேசிச்சா, அல்லது மற்ற மனிதர்கள் அவங்க சொந்த காரியத்தை சொல்லிட்டாங்களா நம்ம கிட்ட, இல்லாவிட்டா நானா சுயமா ஏதாவது நினைத்து விட்டானா என்று இந்த சந்தேகங்கள்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகவே கர்த்தருடைய ஜனங்களே, தேவனோடு நாம் உறவு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் முதலாவது தேவன்,
அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதற்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது எல்லா வெளிப்பாடுகளும் நம்மை தேடி வரும். ஆகவே தான் நாம் சொன்ன ரிலேஷன்ஷிப் பிஃபோர் ரெவலேஷன். எந்த ஒரு வெளிப்பாட்டுக்கு முன்னால கர்த்தருக்குள்ள இருக்கிற உறவு ஐக்கியம் சரியா வைத்துக் கொள்ளணும். தாவீது எந்த சூழ்நிலையிலும் தனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை மட்டும் அவன் விடல. ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய சத்தத்தை புறக்கணித்தார்கள். ஆண்டவருடைய உறவு துண்டிக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்துல. ஆகவே நாம் கர்த்தர் நம்மோடு பேசும்போது அதை நாம் கவனமாய் கேட்டு அதன்படி செய்யணும். ஒரு முறை 2 முறை அலட்சியம் பண்ணிட்டோன்னு சொன்னா, व्यसனப்படுத்திட்டோன்னு சொன்னா, பிறகு மறுபடியும் கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று எதிர்பார்ப்பதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்ம நாமே மியூட் பண்ணி கொள்றோம். கர்த்தர் பேசினாலும் அது நம்மால் கேட்க முடியாது. ஆகவே நம்மள அன்மியூட் பண்ணி கொள்வோம். கர்த்தர் சத்தத்தை கேட்கிற அனுபவம் தினந்தோறும் இருக்கணும். கர்த்தருடைய பழகுற உறவு கொள்கிற காரியம் தினந்தோறும் இருக்கணும். அதே போல் தான் பரிசுத்த நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதில் கூட நாம் கவனமாய் இருக்கணும். இன்று ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீராகில் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அந்த சத்தத்தை கேட்பதற்கு எந்த தடையும் வராதபடி அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய தொடர்ந்து பேசுவார். நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி செய்ய உதவி செய்வார். கர்த்தர் சொன்னபடி நாம் செய்கிறதுனால் எல்லா காரியத்திலும் நமக்கு வெற்றிதான், ஜெயம்தான். கர்த்தர் தாமே இந்த செய்திகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தையா. வா, உங்களுடைய என் கண்களை இன்னும் அதிகமாக திறக்க வச்சுது. நன்றி பாஸ்டர். நீங்கள் சிறிய வார்த்தையாக இருந்தாலும் பெரிய வார்த்தையாக இருந்தாலும் உங்களோட வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதில் எவ்வளவோ ஜீவன் உள்ளது. எங்களுக்காண்டி வந்து நித்திய வெளிச்சத்துக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு தந்த அந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பாஸ்டர். நாங்கள் வி ஆர் ஜஸ்ட் அ ஹியூமன். இப்போ சில நேரத்தில் நாங்களும் கத்தருக்கிற சத்தத்துக்கு செவி கொடாமைக்கு அங்கேயும் இங்கே அழியறவர்களாக கத்தர் அறிந்தவர்களும் அறியாதவர்கள் போல நடக்கிறோம். ஆனால் இந்த செய்தி மூலமாக கத்தரின் கண்களை இன்னும் அதிகமாக திறக்க வைத்தார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆனபடி அவர் உங்களையும் எங்களையும் யாவரையும் நான் அதிகமாக அவருடைய பாதத்தில் இருப்பதற்கு கத்தரங்களை கொடுத்த அருளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். சிஸ்டர் ரஞ்சினி, எனி comments? Amen, amen. Yes, I would like to really comment on what we have heard from the Lord and the power of the Holy Spirit emanating through Pastor that the Lord has been using for the word to bless many nations as well as our team, and we have received from the Lord. So as long as we are open to his voice and are willing and obedient to his voice, we will reap the harvest of what the Lord would do in our own hearts and souls and the souls of those that are listening. And according to the pastor's word today, how he had shared from Samuel 15 verses 1, 2, and 3, and also 1 Samuel 28 verses 5 and so forth, he has shown the difference between Saul and David. And Saul, even to the point, even though God had anointed and called him as a king, he deliberately did not hear the voice of God, did not want to go with God's voice. He even approached the mediums at a certain point, and that really, really made the Lord's heart grieve. And he said, I'm even, repenting myself of the Lord himself said that he said that, sorry, that he even made Saul king, and he was displeased about it. So you can see the difference, how, as the pastor says, it's our relationship that counts before the revelation.
the relationship with our Lord. And that's the difference we see even in David, how he strengthened his relationship first before he sought for the battle to come and win the battles against his enemies that he had shared here. And so that is a very encouraging word through David's life, how we have to learn, how we have to first strengthen our relationship with the Lord before the revelation comes to us, that we should always seek his face, seek his word, grow in the revelation, that before we seek to obey, we have to seek his face and know what his mind, his spirit is speaking to us, and go with the revelation of his spirit speaking to us first, with the voice of the Lord, like Yash compared it with the shepherd and the sheep. We are the ones who would want to listen to his voice as his sheep. It's a beautiful analogy he used for the shepherd and the sheep, hearing his voice from John. And also, we are his sheep. And the Lord has himself said, the sheep will hear his voice. And may the Lord give us his grace and his wisdom and the guidance of his Holy Spirit day unto day, moment to moment in our lives, to obey and to be willing and obedient and yielding our hearts and lives to him, to come to that place of obedience and receiving that voice of the Lord alone, leading us through his Holy Spirit in the name of Jesus. Amen. Amen, 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 Nandri. Thank you. Yes. And Amen. also, Pastor mentioned 4 things. I don't want to miss that, where he said, first of all, we have to learn to listen to God's voice, number 1. But otherwise, we will be listening to other people's voice and our own voice, where we can be, misled. And that is why it's so important for us to listen to God's voice and stay and walk in the Spirit. That's how we can accomplish what the Lord has for us through the guidance of the Holy Spirit in our lives. Amen. Amen, 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 Nandri. Thank you. Amen.